கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தந்தால் அது மெய்யான விடுதலை ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சகோதரனை தெரியும், பலருக்கு தெரிந்திருக்கும். கடந்த வருடம் இருந்து இந்த இடத்திலே பெதஸ்தா ஆராதனைக்கு வெளி மாவட்ட பகுதியில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றார். இவர் முதல் தரம் வந்த வேளை இந்த பலிபீடத்திலே இவர் ஏறின பொழுது இவரை குறித்த எந்தவித பின்புற விடயங்களும் பின்புலங்களும் எங்களுக்கு தெரியாது. சகோதரன் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளை சொன்னார், உங்களுடைய இருதயம் சம்பந்தமான ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி. அதன் பின்பதாக விசாரித்த பொழுது அவருக்கு பேஸ்மேக்கர், பெர்மனன்ட் பேஸ்மேக்கர் என்கின்ற ஒரு காரியம், இதயத்திலே இதய துடிப்பு மிகவும் குறைவாக இருக்கும். 60 சாதாரணமாக இருக்க வேண்டும், 60 தரம் துடிக்க வேண்டும் நிமிடத்துக்கு. அது ஒரு 30, 20 என்று சொல்லி ஆக குறைவாக துடிக்கின்ற பொழுது எந்த வேளையிலும் உயிர் பிரியலாம். அதனால் அதிலிருந்து பாதுகாக்கும்படியாக பேஸ்மேக்கர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பேட்டரியை நாங்கள் அவருடைய இருதயத்துக்கு மேலாக இருக்கின்ற இடத்திலே பொருத்துவோம். ஆண்டவர் அதை குறித்து முன்னதாகவே சகோதரன் மூலமாக வெளிப்படுத்தினார். இருதயம் சம்பந்தமான ஒரு காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறார் என்று சொல்லி. அந்த பெர்மனன்ட் பேஸ்மேக்கர் நாங்கள் வைத்த பின்பதாக ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையும் அதை நாங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுவோம். அதில் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கின்றது, அதில் சிம்பிளாக சொல்ல போகின்றால் ஒரு இந்த ஆலயம் வேலை செய்கிறதுக்கு ஆலயத்தில் இருக்கிற வெளிச்சங்கள், இந்த ஒளி எல்லாம் வேலை செய்கிறதுக்கு ஒரு கரண்ட் தேவை. அது ஜென்ரேட்டர்லிருந்து நாங்கள் எடுத்து கொடுக்கறது போல இவருடைய இருதயம் வேலை செய்கிறதுக்கு சின்ன கரண்ட் தேவை. அதை அந்த ஜென்ரேட்டர் எடுத்து கொடுக்கும். அதுதான் அதோட ஃபங்க்ஷன். சாதாரணமாக அது 10-20 வருடங்கள் என்று சொல்லி ஒரு வாரண்டியோடு தான் நாங்கள் போட்டு கொடுப்போம். இவருக்கும் அப்படி போட்டு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் கடந்த வருடம் இவர் கிளினிக் சென்ற வேளையிலே சொல்லியிருக்கின்றார்கள், அதில் எக்ஸ்பைரி டேட் வந்து ஒரு 8 years தான் வேலை செய்யும், 10 வருஷத்துக்கு நிற்காது. ஏனென்றால் அதில் ஓம் என்று சொல்லுவோம், நாங்கள் பிசிக்ஸ் மெஸ்ஸில் சொல்லுவோம் ஓம் என்ற மின் தடை அதிகமாய் வருகின்றபடியினால் அதிலிருந்து அதிக மின்சாரம் வெளியேறுவதனால் அந்த பேட்டரி சிறிது காலத்திலேயே அதில் பேட்டரி பவர் இறங்கிடும். இன்னொரு புதிய பேட்டரி மாற்ற வேண்டும். இவர்கள் கடந்த வருடம் கிளினிக் சென்ற வேளையிலே வைத்தியர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், அல்லது அது கார்டியோகிராஃபர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் 8 வருடம் தான் என்று சொல்லி. இவர் இந்த இடத்திலே அதன் பாரத்துடன் வந்திருக்கின்றார். அந்த பாரத்தை அறிந்த தேவன் சகோதரன் மூலமாக பேசினார். அதன் பின்பதாக ஒவ்வொரு மாதமும் பெதஸ்தா ஆராதனைக்கு இந்த சகோதரன் வந்து சென்று கொண்டிருக்கிறார். அநேக சாட்சிகளையும் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இவர் பெதஸ்தா வந்து ஜெபித்ததன் பின்பதாக கடந்த மாதம் 2ஆம் மாதம் 22ஆம் தேதி இவர் சென்றிருக்கின்றார். 8 வருட உத்தரவாதம் கொடுத்த அந்த பெர்மனன்ட் பேஸ்மேக்கர் எனப்படுகின்ற ஜெனரேட்டரை திரும்பவும் பரிசோதித்து சொல்லியிருக்கிறார்கள், அது 10 வருடம் இருக்குமாம் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியங்களை தேவன் மாற்றி தேவன் புதிய காரியங்கள் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்திலே நான் சில காரியங்களை பதிவிட விரும்புகின்றேன். நான் ஒரு கார்டியாலஜி யூனிட்ல இருக்கின்ற ஒரு தாதிய உத்தியோகத்தர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாக கார்டியாலஜி ஒரு ஆஞ்சியோகிராம் சம்பந்தப்பட்ட ஒரு சாட்சியத்தை இந்த இடத்திலே பதிந்து நாங்கள் லைவ் ஆராதனையிலும் அதை தனியாகவும் பதிவேற்றம் செய்திருந்தோம். அதன் நிமித்தமாக பல வசைப்பாடல்கள், பல பகடி பேச்சுகள் என் கண்கள் முன்பதாக என்னோடு வேலை செய்கின்ற ஊழியர்காரர்கள் பேசி மகிழ்ந்தார்கள். அவர்கள் பிளேம் பண்ணல, பகடியாக. இன்றும் கூட நான் காலையில் டியூட்டி முடிந்து வருகின்ற பொழுது என்னோட வேலை செய்கிற கலீக்ஸ் ஒரு வைத்தியர், எங்க உங்களுடைய ஆவிமரியா இதுக்கு போகலையா, இன்றைக்கு ஃபன் அடுக்குறீங்க இல்லாட்டி உண்மையாக நடக்கிறதான்னு சொன்னார். நான் சொல்லிவிட்டு வந்தேன், உங்களுக்காக வேண்டியும் ப்ரே பண்றேன், இன்றைக்கு 1000 பேரை வச்சு ஆண்டவர் சமூகத்தில் நாங்க ஃபன் எடுக்க போறோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களை வெட்கமுற விடுவதில்லை. நான் அந்த யூனிட்டில இருந்து ஆண்டவருக்கு சாட்சியமாக இந்த காரியங்கள் கிளினிக் புத்தகம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது குறித்த காரியங்களை சொல்லிதான் பேசுகிறேன். இதையும் லைவிலே பார்ப்பார்கள். எங்களோடு இருக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்கின்ற காரியம் பொய்த்து போவதில்லை. ஹல்லேலூயா. நன்மை செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக.